பைலட் வந்து கண்ட்ரோல்டு ரெஸ்ட்னு சொல்றாங்க. அதாவது சீட்ல உட்காந்து சீட் பெல்ட்டை போட்டுட்டு ஒரு 40 நிமிஷம் அவங்க தூங்கலாம். அபிஷியலா இஸ் இல்லீகல். எதுக்காக இது பண்ணிருக்காங்க அப்படின்னா, அதாவது பைலட் வந்து ஒரு ஒரு ஒன்ஸ் நீங்க வந்து க்ரூஸ் நீங்க டேக் ஆஃப் பண்ணி உங்களுடைய க்ரூஸ் ஸ்பீட்லாம் போன பிறகு ஒர்க் லோடு கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கும்போது ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா திருப்பி அவங்க லேண்ட் பண்ணும்போது ஒர்க் லோடு அதிகமாகும் போது அவங்க பெட்டரா ஹேண்டில் பண்ண முடியும். அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப அமெரிக்கால பாத்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ள மெயின்லேண்ட்லயே 4 டைம் ஜோன். அப்போ வந்து 4 டைம் ஜோன்ல வந்து அவங்க டைம் ஜோன் மாறிக்கிட்டே இருக்கும்போது நேச்சுரலா பாடி வந்து அந்த ரிதம் மாறும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்ட் ஆகுது பாடி. அப்ப அந்த டைம் ஜோன் இருக்குது மாறுது. அவங்களுக்கு வந்து கண்ட்ரோல்டு ரெஸ்ட்னு சொல்லிட்டு 40 நிமிஷம் அலோவ் பண்றாங்க. முழிச்ச உடனேவே அவங்க 15 மினிட்ஸ் கழிச்சுதான் அவங்க வந்து கண்ட்ரோல் எடுக்கணும். ஏன்னா அந்த 15 மினிட்ஸ் முன்னாடி அந்த தூக்க கலக்கத்தில் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்ல, நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க, எதுக்கு வரவங்க டக்குன்னு தூங்கிட்டாங்க, கண் அசந்துட்டாங்கன்னா விபத்து நடந்துடும். அது வந்து தவிர்க்கவே முடியாத விபத்துன்னு கூட சொல்லலாம் சமயத்துல. ஏன்னா கவனக்குறைவுன்னு சொல்றோம். டக்குன்னு தூக்கம் வருது, அவருக்கே தெரியாது தூங்கிடுறாரு. இவர் வந்து ஒழுங்கா தான் போயிட்டு இருக்காரு. ஆனா 2 பேருமே இறக்கறதுக்கு நேரிடுது. இது ஸ்பிளிட் செகண்ட்ல நடக்கிறது. விமான விபத்து அப்படி கிடையவே கிடையாது. கட்டாஸ்ட்ராபிக் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. டோட்டல் ஃபெயிலியர். அதுக்கு உதாரணம் சொல்ல போனீங்கன்னா ஜப்பான் ஏர்லைன்ஸ் 123 1985 அதுல வந்து ஆகஸ்ட் மாசம் என்ன ஆயிடுச்சுன்னா, பின்னால இருக்கிற ஒரு ஹைட்ராலிக் எல்லாமே உடைஞ்சிருச்சு. கம்ப்ளீட்டா உடைஞ்சு எந்த கண்ட்ரோலுமே கிடையாது. அதுதான் கட்டாஸ்ட்ராபிக் ஃபெயிலியர்மாங்க. அதாவது பிளேனை ரைட்ல திருப்ப முடியாது, லெஃப்ட்ல திருப்ப முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நத்திங் அட் ஆல். பிளேனை வந்து தொடவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எல்லாம் இறந்துட்டாங்க. ஒரு கொஞ்சம் பேர் தான் பொழைச்சாங்க. 520 பேர். அதுதான் வேர்ல்டு, அதாவது சிங்கிள் ஏர்லைன்ல அதிகமா இறந்த ஒரு ஆக்சிடென்ட். அது ஒண்ணும் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் மத்த மெஜாரிட்டி ஆஃப் ஆக்சிடென்ட் வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ். ஒரு 5ல இருந்து ஒரு 10 சந்தர்ப்பம் கிடைக்கும் ஒரு பைலட்ஸுக்கு அதை தவிர்க்கிறதுக்கு. இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணா மட்டும்தான் ஃபைனலா ஆக்சிடென்ட் ஆகும். அப்ப நான் வந்து இப்ப கடைசியா நடந்த அந்த மேங்களூர் இன்சிடென்ட்க்கு நம்ம போவோம். அது நம்ம தெளிவுபடுத்தலாம் எப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை சந்தர்ப்பம் அவங்களுக்கு இருக்கு, அந்த சந்தர்ப்பங்களை வந்து திருப்பி அவங்க தவற விட்டா தான் வரும். இது வந்து சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் ஆர் செயின் ஆஃப் ஈவெண்ட்ஸ். மேங்களூர் இன்சிடென்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, மேங்களூர்ல வந்து வந்துட்டு இருக்கும்போது உங்க இந்த காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர் எல்லாத்த பத்தி நான் இப்ப சொல்றேன். அப்ப வந்துட்டு இருக்கும்போது என்னன்னா, கடைசி 2 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டரை பார்க்கும்போது ஷாக்கிங் நியூஸ் என்னன்னா, 1 hour 40 minutesக்கு 2 பைலட்ஸ்க்கு எந்த கான்வர்சேஷனும் கிடையாது. இந்த கோ பைலட்னு சொல்லக்கூடியவர் தான் ரேடியோ கம்யூனிகேஷன் பண்றாரு. அவரு தான் எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள எந்த கான்வர்சேஷனும் கிடையாது.